ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் டுகெதர். ஸோ இது ஒரு நியூ பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து எங்களோட நீங்களும் பேசலாம். பட் இப்போதைக்கு நாங்கள் தான் இருக்கோம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்போர்ட்ஸுங்க, ஓவரால் ஸ்போர்ட்ஸ், கிரிக்கெட்டுன்னு கிடையாது, எல்லா ஸ்போர்ட்ஸை பற்றியுமே பேச போகிறோம். பட் இப்போ கிரிக்கெட்டை பற்றி பேச போகிறோம். ஏன்னா ஐபிஎல் ரொம்ப சூடாக போயிட்டு இருக்கு அண்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஐபிஎல்னு சொல்லலாம். இது வரைக்கும் நடந்ததுலேயே அதிக நம்பர் ஆஃப் சிக்ஸர்ஸ் 280 290 போகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இதுவாக இருந்தது. ஆக்சுவலி இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப நாள் ஒரு ஐடியாவாக இருந்தது. இந்தியன் சூப்பர் லீக் போயிட்டு இருந்தது ஃபுட்பாலுக்கு, அதுலேயும் பண்ணலாம்னு நினச்சோம். பட் ஓகே போயிடுச்சு. பட் இனியில இருந்து எல்லா விறுவிறுப்பான மேட்சாக இருக்கட்டும், எந்த சிஎஸ்கே மேட்சஸாக இருக்கட்டும், அப்கமிங் T20 வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த யூடியூப் சேனல்ல இருந்து நாங்கள் 4 பேரும் பேச போகிறோம். நான் ஆதித்யா அண்ட் நம்ம கூட லோஹித் இருக்காரு, சத்யா இருக்காரு அண்ட் தினேஷ் இருக்காங்க. 4 பேருமே அவங்களுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர், ஒரு வியூவர்ஸ் வந்த உடனே நீங்களும் எங்க கூட வந்து பேசலாம் ஸ்ட்ரீம்யார்ட் லிங்க் மூலியமா. ஸோ அதுக்கு நீங்க உங்க வியூஸ் கொடுக்கணும் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ யாரெல்லாம் பாக்குறீங்களோ இந்த பிளாட்ஃபார்ம் எங்களுக்கானது மட்டும் இல்லை, எல்லாருக்கானதுமே. ஓகே, அப்போ டாபிக் உள்ள போவோம். இன்னைக்கு ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். என்னுடைய ஒரு சின்ன ஒப்பீனியன் கொடுத்த உடனே நம்ம 3 கெஸ்ட்லையும் போயிடலாம். ஸோ ஆர்சிபி எதுவுமே கரெக்டாக போனாங்க இந்த சீசன், எதுவுமே கரெக்டாக போல. வச்சுட்டு இருக்கிறது 2 பாயிண்ட். பட் இன்னும் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் வழக்கம் போல கால்குலேட்டர் எடுத்துட்டாங்க. சிஎஸ்கே தோக்கணும், மற்ற டீம் எல்லாம் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப டிஃபிகல்ட் சினாரியோ. அண்ட் எஸ்ஆர்ஹெச் எப்படி நிறுத்த போறோம்னு தெரியல. எஸ்ஆர்ஹெச் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டாங்கன்னா ஓகே, ஆப்போசிஷன் டீம் வந்து தோத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் இந்த ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் பேசுவோம் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டாங்க. நாங்க 2 பேரும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், முடிஞ்சா விக்கெட் எடு, ஒரே ஃபீல்ட் செட்டப், விக்கெட் எடுக்க முடியல. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க எஸ்ஆர்ஹெச். எஸ்ஆர்ஹெச்ச இந்த ஆர்சிபி பவுலிங் அட்டாக் எப்படி தோக்க அடிக்க போறாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி சின்னசுவாமியில பார்த்தோம், குழந்தை கட்டினாங்க. டிகே ஒரு மிராக்கிள் இன்னிங்ஸ் விளையாடினாரு. பட் அப்ப மார்க் கிடையாது. மேபி அந்த மேட்ச்ல ஃபேஃபும் விராட் கோலி இன்னும் ஒரு 2-3 ஓவர் நின்று இருந்தாங்கன்னா ஆர்சிபி ஜெயிச்சிருக்கலாம். பட் நிக்கல. அண்ட் எஸ்ஆர்ஹெச் பவுலிங் அட்டாக் மேல நிறைய கொஸ்டின் இருக்கு. நீங்க 280 290 அடிச்சாலுமே 240 250 திருப்பி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க பவுலிங் அட்டாக்ல நிறைய கொஸ்டின் இருக்கு. பட் பேட்டிங் ஃபேபுலஸா இருக்குங்க. வர்றவங்க எல்லாருமே அடிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும் அந்த பேட்டிங் லைனப்ல? எட்டு, அபிஷேக் சர்மா, எய்டன் மார்க்ரம், ஹென்ரி கிளாசன் எல்லாரும் அடிக்கிறாங்க. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அது 4 விக்கெட்டுக்கு மேல போவாதே போல. அந்த நீங்க ஒரு ஆல் அவுட் ஆனாலுமே அந்த டீம் 250ல முடியும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இன்னைக்கு போக போகுது? லோஹித், உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்க. எப்படி போக போகுது ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச்? ஆக்சுவலாக சொன்ன மாதிரி பேட் கமெண்ட் சொன்ன மாதிரி இந்த வாட்டியும் இந்த மேட்ச் வந்து அக்ரெசிவ் ஸ்டார்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாங்கன்னா பவர் பிளேலேயே ஒரு 100+ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் விக்கெட் எடுத்தீங்கன்னா ஒரு பவர் பிளேல ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 200 கண்ட்ரோல் பண்ண சான்ஸ் இருக்கு. 200 220. டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட் ரொம்ப முக்கியமா உங்களோட ஒப்பீனியன்? ஏன்னா அவரை வந்து எப்படி அவுட் பண்றதுன்ற இன்னும் இந்த ஸ்ட்ராட்டஜி கொண்டே வரல. அது ஒரு முக்கியமான இதுவா இருக்கு. எல்லாருமே ஆஃப் சைட்ல ஒயிட் ஆக்க ட்ரை பண்றாங்க, ப்ரெஷர் ஆயிட்டு, இல்ல ஸ்லாட்ல போடுறாங்க. நீங்க அவர் பவுன்சர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். சத்யா, தினேஷ் கிழமை கேட்கிறேன். பவுன்சர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணவே இல்லை. பவுன்சர்னா டிராவிஸ் ஹெட்டுக்கு ஃபேஸ் கிட்ட போடணும். பட் அவங்க போடுறது எல்லாமே இந்த இப் ரேஞ்சில் போடுறாங்க. அவர் தூக்கி லாங் ஆன் மேல அடிச்சிருக்காரு. ஸோ அந்த வீக்னஸ் இன்னும் பவுலர்ஸ் கண்டுபிடிக்கல எந்த டீம்லயும். என்ன சொல்ல, கண்டுபிடிக்கலன்னு இல்லை, பட் ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன்ல சொல்லியிருக்காங்கன்னு வேணா சொல்லலாம். சொன்ன மாதிரி எல்லாரும் பேஸுக்கு போடாம ஹிப்பு கிட்ட போடுறாங்க. ஸோ அதனால வந்து புடிச்சா வச்சு சொல்லிட்டு சிக்ஸ் போயிடுது. பிளஸ் வந்து டிராவிஸ் ஹெட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல தான் மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன், புரியுதா? ஸோ வேற எந்த இடத்துலையும் பெருசா இல்லை, அடிச்சிருக்காரு ஓகே, பட் ஆனால் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்றாங்க. ஸோ ஆர்சிபி என்ன பண்ணாலும் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல ஒரு 2 ஓவர்ஸ் ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு வந்தா கொஞ்சம் டீசெண்டா இருக்கும் போகுது. பட் ஆனால் ஆர்சிபி கிட்ட டீசெண்டான ஸ்பின் அட்டாக் இல்லை. அதுவும் வந்து ஒரு டிராபேக்கான ஒரு ஆர்சிபி ஒரு பாயிண்ட். டிராவிஸ் ஹெட் அவுட் ஆகிறதுக்கு வந்து மெயினாக வந்து அவர் வந்து மிஸ்ஹிட் பண்ணாதான் விக்கெட் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. மோஸ்ட்லி அவர் எல்லாம் டேக்கிள் பண்ணுறாரு, எந்த மாதிரி போட்டாலும் டேக்கிள் பண்ணுறாரு. நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு ஒரு கன்சிடரபிள் பாயிண்ட் தான். யாருமே டைம் பண்ணி பார்க்கல, அவருக்கு டச் பண்ணி பார்க்கல அவரோட ஸ்கில்ஸாக பார்க்கலாம். ஆனால் மிஸ்ஹிட் பண்ணி தான் அவர் மோஸ்ட்லி அவுட் ஆகிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலா தினேஷ் சொன்ன பாயிண்ட் நல்ல பாயிண்ட். அவர் அவுட் ஆனது எல்லாருமே மிஸ் ஹிட்ல தான் அவுட் ஆகுறாரு. அவரு எல்லா பாலுமே பேட்ல மிடில் அடிக்கிறாரு. அதுதான் அப்படி ஒரு பீஸ்ட் ஃபார்ம்ல இருக்காரு. எந்த பாலை போடு மிடில்ல தான் போகுது, மிஸ் பண்றாரு. இப்போ நம்ம லாஸ்ட் 2-3 மேட்ச் பார்க்கலாம். டாப் ஏஜ் வாங்கி அவுட் ஆனாரு.
ஸோ அதுதான் அவர் சொல்ற பால்ல ஒன்னு டாப் எட்ஜ் வாங்குது, அவுட் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 2 சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஒன்று லெக் ஸ்பின்னர் கொண்டு வரலாம், ஸோ டேர்ன் ஆக நல்ல சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா ஸ்லோவர் பால் வைட் ஆஃப்ல போடலாம். கரெக்டாக ஃபீல்ட் செட்டப் வச்சு போட்டால் விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கு. லைக் ஹவு சுனில் நாராயண் விக்கெட் எடுத்தாங்க அந்த மாதிரி. அதே மாதிரி எனக்கு என்னன்னா எஸ்ஆர்ஹெச்சை வந்து நீங்க கொஞ்சம் கண்டெயின் பண்ணணும்னு தோணுது. அவங்க அடிக்கணும்னு போயிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு 1 or 2 overs நீங்க ஒரு டிராஃப்ட் ஓவர் கொடுக்குறீங்க, 6-4 போல 4 கூட போட்டோம், 4 கூட போட்டோம், 6 போகல. ஒரு 1 or 2 overs நடுவில் இப்போ ஒரு 3 ஓவர் வந்து அவர் 45 ரன் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு 3 ஓவர் ஸ்டிக் பண்ணுங்க. 45 for 3 overs இருந்து ஒரு 62 for 6 overs அப்படின்னு மாத்திட்டீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகும். ஏன்னா அந்த ஸ்டார்ட்ல இருந்துட்டு 3 ஓவர் டிராஃப்ட் ஆடி இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய ஷாட்டுக்கு அபிஷேக் சர்மாவோ டிராவிஸ் ஹெட்டோ போலாம். ஆனா அந்த டிராஃப்டே பார்க்கலையா, ஒரே கியர்ல விளையாடுறாங்க. 20 ஓவருமே ஒரே ஜோன்ல விளையாடுறாங்க. அதான் சொன்ன மாதிரி பவர் பிளேல விக்கெட் எடுத்தா ஈஸிலி வி கேன் வின் ஓவர் தி டீம். ஆமா. ப்ளஸ் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா லைக் வந்து ஸ்லோ த்ரூ தி ஏர் பால் வந்து நல்லா டிப் பண்ணி திருப்பி போட்டா ஒரு சான்ஸ் இருக்குன்ற மாதிரி தெரியுது டிராவிஸ் ஹெட்டுக்கு ஆப்போசிட்டா. லைக் போன மேட்ச் வந்து நம்ம டிசி மேட்ச் எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து குல்தீப் தான் விக்கெட் எடுத்திருக்காரு. ஆனால் அது மோஸ்ட்லி அவரோட பால்ஸ் எல்லாமே கிளாஸன் வந்து டேக் ஆன் பண்ணிட்டாரு. அதனால அந்த பால்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஹெட் ஃபேஸ் பண்ணுற டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் இந்த மேட்ச் வந்து அவரை டார்கெட் பண்ணி அவருக்கு செட் பண்ணி விக்கெட் எடுத்தா லைக் there's a சான்ஸ் லைக் அவர் பாலை தூக்கி அடிச்சு அவுட் ஆக ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு நான் நினைக்கிறேன். ஆனா எட்டுன்னு இல்ல, அபிஷேக் சர்மாவை மறந்துடக்கூடாது. ஆமா அவனும் பயங்கரமா அடிக்கிறாரு. பட் ஆனா இந்த டாஸ் ரொம்ப க்ரூஷியலா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க, பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் வந்து ஒரு என்ன சொல்றது, எஸ்ஆர்எஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடும்போது எல்லா மேட்சும் 250 மாதிரி அடிக்கிறாங்க. ஸோ அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பார்க்கணும் டோனருக்குள்ள. அதுக்கான ஃபயர் பவர் வந்து ஆர்சிபி கிட்ட இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான். கிடையாது. இல்ல ஆர்சிபி பவுலிங் வந்து இப்போ ஒருவேளை நான் ஃபேப் டூப்ளசிஸ் இருந்திருந்தேன், ஆர்சிபி கேப்டனா இருந்தேன்னா நான் சொல்றது கொஞ்சம் வேடிக்கையா இருக்கலாம், பட் நான் பவுலிங் தான் சூஸ் பண்ணுவேன் டாஸ் வின் பண்ணா. ஏன்னா எனக்கு என்னோட பவுலிங் அட்டாக் தெரியும். ஆமா, என் பவுலிங் அட்டாக் எனக்கு தெரியும். நான் எப்படி போட்டாலுமே 240 250 எந்த டீமானு தான் அடிக்கும். எஸ்ஆர்எஸ் இல்ல, நீங்க யாரை போட்டு தான் அடிக்க போறாங்க. ஆனா என் பேட்டிங் வந்து ஒரு கடப்பார பேட்டிங். ஓகே, அடிக்கல ஒன்னும் வந்து ஃபயர் அப் ஆகலாம், அந்த விஷயம்லாம் நிறைய இருக்கு. பட் என் பேட்டிங் நல்ல பேட்டிங். அப்போ அந்த 250 260 ஒரு 250க்கு பிலோ நான் ஒரு 240ல கண்டெயின் பண்றேன் எஸ்ஆர்எஸ் அப்படின்னா எனக்கு தனி சான்சஸ் இருக்கு. ஆர்சிபி அப்படிதான் பார்க்கணும். நீங்க 270 280 படிங்கன்னா கஷ்டம். ஒரு 240 237 245 இந்த ரேஞ்சில நீங்க எஸ்ஆர்எஸ் அவுட் பண்ணீங்க, முடிஞ்சது இன்னிங்ஸ் அப்படின்னா ஆர்சிபி கேன் கம் பேக். ஏன்னா அந்த பேட்டிங் லெவல் இருக்கு ஆர்சிபிக்கு. பட் யாருமே ஃபயர் அப் ஆகல, அதுதான் பிரச்சனை. யாருமே ஃபயர் அப் பவுலிங் ரொட்டேஷன் சரியில்லை, அதான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி அதுதான் நானும் லாக்கி ஃபர்கியூசன் ஒரு ஸ்டீல், அது 2 கோடி ரூபாய்க்கு சூப்பரான பவுலர் லாக்கி ஃபர்கியூசன். அவரோட ஸ்டீல், அவரை வந்து பெஞ்சில் உட்கார வச்சுட்டு இருந்தாங்க. அல்சாரி ஜோசப் எது விளையாட வச்சாங்க நீங்க நினைக்கிறீங்க? அல்சாரி ஜோசப் வந்து எந்த டீம்ல இருந்தா நினைக்கிறீங்க? அதர் லீக்ல கேப்டன்சில இருந்தாரு, ஓகேங்களா? ஆமா, கேப்டன்சில இருந்தாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்படியே கொண்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்க அல்சாரி ஜோசப்பை இவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு விளையாடணுமா? அதை கூட விட்டுருங்க. லாஸ்ட் கேம் கேட்கிறேன், கேமரான் கிரீன் பெஞ்சில் உட்காந்தாரு, சிராஜ் பெஞ்சில் உட்காந்தாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு யாரு அல்சாரி ஜோசப் பெஞ்சில் உட்காந்தாரு, ஓகேங்களா? மேக்ஸ்வெல் பெஞ்சில் உட்காந்து அவங்களுடைய 40+ பிளேயர் வந்து பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ நீங்க என்ன ஆக்ஷன்ல பிளேயர் எடுத்தீங்க? 40 கோடி ரூபாய் இந்த 4 பிளேயருக்கு நீங்க கிட்டத்தட்ட செலவு பண்ணீங்க. அவங்களோட கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஆனா 4 பேர் பெஞ்சில் உட்காந்துருந்தாங்க. அப்படின்னா உங்களுடைய ஆக்ஷன் மைண்ட் செட் என்ன? ஆக்ஷன்லயே தோத்துடுறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. டெஃபினட்டா. ஸோ அவங்க நல்லா ப்ளே பண்ணணும் ஆக்சுவலி. பட் அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ஷன்லேயே அவங்க லாஸ்ட் ஆக்சுவலி இந்த சீசன். ஃபர்ஸ்டே எல்லாரும் சொன்ன மாதிரி தான், நம்ம பீடாக் சொன்ன மாதிரி அவரும் என்ன சொன்னார்னா லைக் 280 260 அதுபோல் அடிச்சா கூட தான், பேட்டிங் அடிச்சா தான் லைக் தேர்ஸ் அ சான்ஸ் ஃபார் வின்னிங் த மேட்ச் ஃபார் ஆர்சிபி. பட் இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த பேட்டிங்கும் இப்போ கொலாப்ஸ் ஆகுது, ப்ளஸ் பவுலிங்கும் நாட் அப் டு த மார்க்ஸில். ஸோ வந்து ஆப்வியஸாக ஆர்சிபி ரொம்ப கஷ்ட நிலைமையில தான் இருக்காங்க. அதனால தான் அவங்க லீக் விட்டு போயிட்டாங்க ஆக்சுவலி. ஆனால் தேர் இஸ் a lot of calculations happening.
ஸோ அதனால இப்படி கொண்டு வரலாம், உள்ள வர வாய்ப்பு இருக்கு, இந்த மேட்ச் இந்த மாதிரி போனா இந்த சான்ஸ் இருக்கு, அது மாதிரி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் அவங்க வெளியே வந்துட்டாங்க. இந்த மேட்ச் அவங்க ஜெயிப்பாங்கன்ற ஐடியாவும் என்னோட கேஸ் படி பார்த்தா கொஞ்சம் கஷ்டம் தான் ஆர்சிபி இந்த மேட்ச் ஜெயிக்கிறது. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் கேட்குறேன், நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஆக்ஷனை பார்த்தீங்கன்னா 24 crores பர்ஸ்ல இருந்தது, 25 crores பர்ஸ்ல இருந்தது, 22.5 வரைக்கும் மிச்சல் ஸ்டார்க்கு. அதான் நீங்க ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணதே ஆர்சிபி வரைக்கும் போனீங்க. எதுக்கு மிச்சல் ஸ்டார்க்கை வாங்கணும்னு சொல்லி. சரிப்பா, இன்கேஸ் 22.5 நீங்க மிச்சல் ஸ்டார்க்கை வாங்கிட்டீங்க, மிச்சம் இருக்க 2.5 கோடியில் அடுத்த 6 பிளேயர் வாங்குவீங்களா? ஒரே பிளேயருக்கு ஆல் அவுட் போயிடுங்க. கேகேஆர் ஏன் வாங்கினாங்கன்னா கேகேஆரோட ஸ்லாட்ஸ் எல்லாமே ஃபில்டு. அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் வேணும். மிச்சல் ஸ்டார்க்கு 200 கோடி ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு நான் ரெடி. வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்ஸ் வந்து ஒரு 4-5 கோடி அதிகமாக இருந்தது. ஆர்சிபியோடைய ப்ராப்ளமே இதுதான். நான் பார்க்குறேன் ஆப்ஷன்ல என்ன 25 crores 22.5 வரைக்கும் மிச்சல் ஸ்டார்க்கு போகிறாங்களே, பேக்கப் பிளானே இல்லை. அது கூட பரவாயில்ல, டாம் கரனை வாங்கிட்டு கையெல்லாம் குத்தாங்க பார்த்தீங்களா? என்னமோ டாம் கரன் போடுற ஸ்பேஸ்க்கு அந்த அவரு ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் எவ்வளவு ரன்ஸ் கொடுப்பாருன்ட்டு. அவர் ஒரு அந்த மாதிரி ஒரு பேஸ் போடுவாரு. அந்த பேஸ்க்கு அந்த பிளேயர் எடுத்துட்டு எவ்வளவு கொண்டாடுறாங்கன்னா லைக் there's a lot of வானக அட்லீஸ்ட் ஒன் மேட்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் he is a good batter too. ஒரு 6 down வந்தாக்கா ஒரு யூஸ்ஃபுல் ரன்ஸ் ஒரு 10 to 20 ரன்ஸ் அடிப்பான். சான்ஸ் கொடுத்து யாரை வெளியே உட்கார அதுக்கு பதிலாக இப்போ நீ அப்போ டாம் கரன் கொண்டு வரலாம். ஃபர்கசன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட், அவன் தானே பவுலிங் வேணும் நமக்கு. ஆக்சுவலா தெரிஞ்சு பார்த்தா டாம் கரனும் இல்ல லாக்கி ஃபர்கசன் ஈக்குவலா போடுறாங்க தான் நினைக்கிறேன் நான். பேட்டிங் வேற லெவல் போயிட்டு ஃபர்கியூசன் நம்ம டாம் கரனை கம்பேர் பண்ண முடியாது. ஃபர்கியூசனுடைய ரெக்கார்ட் என்ன, அவரோட பேஸ் ஜிடில அவர் பண்ணது அந்த அந்த கேகேஆர் கிட்ட எப்படி பண்ணாரு அந்த சீசன், மாத்தினாரு அந்த சீசனையே. பட் எனக்கு தெரிஞ்சு டாம் கரன்னாலாம் அடாப்ட் ஆக முடியாது. டாம் கரன் மேட்ச் கொடுத்து பார்க்கலாம். ஆனா நான் சொல்றது என்ன, நீ சொல்ற ஒரு பாயிண்ட் ஒத்துக்கிறேன், ஒரு மேட்ச் கொடுக்கலாம். எல்லாரும் நீ சீட்டு குலுக்கி போட்டு ஆட வச்சுட்ட, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஒரு மேட்ச் கொடு, பட் நான் ஃபெர்கியூசனை தூக்க மாட்டேன். நான் வந்து ரீஸ்டாப்ல தூக்கி ட்ரை பண்ணி பாருங்க. நான் எதுவுமே போல எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாரு. அதான் ஆல்ரெடி எலிமினேட்டே தெரிஞ்சிச்சு, இப்போ ஜஸ்ட் ட்ரை அவுட் அண்ட் திங்க் தான். அவ்வளவுதான். ஸோ எலிமினேஷன் இல்லை, மேத்தமெட்டிக்கலி சான்சஸ் இருக்கு, பட் ரொம்ப டிஃபிகல்ட், ரொம்ப 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 டிஃபிகல்ட்டு. இதுக்கு மேலே நம்ம எப்படி ஜெயிச்சு இவங்க வந்து, பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீசன் ஆஃப் ஆர்சிபிங்க. இது வந்து நிறைய பேர் வந்து ஃபேஃபோட கேப்டன்சியை கொஸ்டின் பண்றாங்க. பவுலிங் ரொட்டேஷன் நல்லா இல்லை, கரெக்ட் தான், பவுலிங் ரொட்டேஷன் பெருசா நல்லா இல்லை ஃபேஃப் கேட்டது. பட் நீங்க என்ன கொடுத்தாலுமே பவுலிங் ரொட்டேஷன் நல்லா போட்டுட்டாலுமே 280ன்றது 270 முடிஞ்சிருக்கும், 265 முடிஞ்சிருக்கும். அவ்வளவுதான். அடிக்கிறாங்க, எல்லா டீமும் அடிக்கிறாங்க. மேஜர் ப்ராப்ளம் ஆர்சிபி எங்க மாட்டினாங்கன்னா, சிராஜ் ஃபயர் ஆகல பவுலிங்ல. சிராஜ் தான் அவங்களுடைய அந்த தூண், அந்த ஹார்ட் ஆஃப் பவுலிங். சிராஜ் ஃபயர் ஆகலன்னு உடனே மாட்டிக்கிட்டாங்க. ஆமா, அந்த பவர் பிளேல விக்கெட்ஸ் வரல சிராஜ் மூலமா. அதுதான், அந்த பவர் பிளேல நம்ம வருவோம். பவர் பிளேல நம்ம எவ்வளவு மட்டமா ஒரு பவுலிங் யூஸ் பண்ணிட்டு இருக்கோன்றத நம்ம பேசணும் அடுத்து. ஸோ இதுதான் ஆர்சிபிக்கு. அண்ட் விராட் அண்ட் ஃபேஃப்
கேமரான் கிரீன் அப்பவே நான் நினைச்சேன் அவ்வளோ நீங்க ஒரு ட்ரேட் ஆஃப் பண்ணாங்க மும்பைல இருந்து சரிங்களா, அவ்வளோ வேல்யூ ஃபார் மணி கிடையாதுங்க கேமரான் கிரீன். பட் ஆனா ஒரு போன மேட்ச் நல்லா பண்ணிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? லைக் இன்னொரு 2-3 ஓவர்ஸ் எக்ஸ்ட்ரா 4 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் 2 வீக்ஸ் எடுத்திருக்காரு. இந்த மேட்ச்ல அவருக்கு ஓவர்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறியா? லைக் ஏற்கனவே அவங்ககிட்ட பவுலிங் இல்ல. கேமரான் கிரீனோடைய இது என்னன்னா, நான் என்ன யோசிக்கிறேன்னா, கேமரான் கிரீன் வந்து கன்சிஸ்டண்டா இருக்கணும். இப்போ ஆர்சிபியோடைய லைனப் பாருங்க, விராட் கோலி ஒரு கன்சிஸ்டண்டா இருக்காரு, ஃபேஃப் வந்து ஃபார்ம்ல இல்லை, புவர் ஃபார்ம்ல இருக்காரு. ஃபேஃப் வந்து அந்த ஒரு 50+ ரன் ஸ்கோர் பண்ணாருன்னாங்க. பட் பீடாக் சொன்ன மாதிரி பீடாக் வந்து ஃபேஃப் கூடயே ஒன்னா இருக்கிற ஒரு ஆளு. அவரே சொன்னார் மட்டமான ஒரு 50s அப்படின்னாரு. ஒன் ஆஃப் த ஒஸ்ட் 50s நம்ம ஃபேஃப் பண்ணாரு. அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. ஃபேஃப் ஃபார்ம்ல இல்லை. கேமரான் வில் ஜாக்ஸை இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. எது சீசன் ஹாஃபே மார்க் உங்க சீசன் முடியும் போது வில் ஜாக்ஸை கொண்டு வரீங்க. பிளண்டர் பெரிய பிளண்டர். அதெல்லாம் நீங்க எவ்வளவு நாள் வந்து வச்சுட்டு இருப்பீங்க மேக்ஸ்வெல்லையும் கேமரான் இருக்கீங்க. நீங்க ஒரு 16 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கிட்டேன்னா வட்டி ஆகணுமா? கடைசியில் உங்க 40 கோடி ரூபாய் உங்க பெஞ்சில தானே உட்காந்துருக்கு. நீங்க வில் ஜாக்ஸை கொண்டு வந்திருக்கணும். என்ன கேட்டா நான் ஒரு ஒப்பீனியன் சொல்வேன். ஒரு இப்ப முடிஞ்சிருச்சு வில் ஜாக்ஸ். அதான் இப்ப ரஜத் பட்டிதார் அது அடுத்த கேள்வி. ரஜத் பட்டிதார் நடுவில் 1-1 இறக்கிட்டு இருந்தாங்க. அந்த எஸ்ஆர்எஸ் மேட்ச்ல ஒரு ஸ்பீட் ஃபேஸ் போகும்போது நம்ம ரஜத் பட்டிதார் வந்த இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா லோம்ரோரே வந்திருக்கும். ரஜத் பட்டிதார் பவர் ஹிட்டர் கிடையாது, அவர் ஆங்கர் பண்ணுவாரு. அடிக்க முடியாதுன்னு கிடையாது, நல்ல ஒரு பேட்ஸ்மேன். பட் அந்த சிச்சுவேஷன்ல ரஜத் பட்டிதார் அனுப்பிச்சிருக்க கூடாது. இன்கேஸ் யோசிச்சு பாருங்க, அந்த இப்போ ரஜத் பட்டிதார் இடத்துல ஒரு லோம்ரோர் வந்திருந்தாரு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மேட்ச் டைப் நேரம் போயிருக்கும். லோம்ரோர் அவுட் ஆகும்போது தினேஷ் கார்த்திக்கும் ரஜத் பட்டிதார் இருந்திருப்பாங்க அந்த டெத் ஓவர்ஸ்ல எஸ்ஆர்எச் கிட்ட. அப்போ கேம் வேற மாதிரி போயிருக்கலாம். ஏன்னா அந்த டைம்ல தினேஷ் கார்த்திக் மட்டும் லோன் வரைய ஆடிட்டு இருந்தாரு. அவுட் ஆனோட மேட்ச் முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த மாதிரி காம்பினேஷனே மாற்றணும் ஆர்சிபி. ஓப்பனிங் ஃபேஃப் இது இறக்குறீங்க, விராட்டை இறக்குறீங்க, அண்ட் கேமரான் கிரீன் ஆடுறாரு. எனக்கு கேட்டால் கேமரான் கிரீன் 2 டவுன் வரலாம்னு நினைக்கிறேன் மேடம். எனக்கு கேட்டால் கேமரான் கிரீன் டீம்ல இருக்கணுமானே தெரியல. கேமரான் கிரீன் கம்மியா இருக்குல்ல, அவன் போயிட்டு இன்னும் கம்மியாயிடும். ஆமா அது ஒன்று அளவுக்கிட்ட அவங்க வந்து இல்லை நாங்கள் வாங்கியிருக்கோம், ட்ரேட்லாம் பண்ணிருக்கோம், விளையாட வச்சுதான் திரும்ப வர, நீங்க என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி ஆட வைப்பாங்க. அவங்க எதுவும் கேள்வி கேட்க முடியாது. நம்ம பண்ணுமே பென் ஸ்டோக்ஸை இத்தனை கோடி ரூபாய் கொடுத்து வாங்கி உட்கார வச்சோம். அதான் ஒரு சாம்பியன் சைடுக்கு டிஃபரன்ஸ். நாங்க இவ்வளவு காசு கொடுத்து வாங்கணுன்றதுக்கு விளையாட வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்மளுக்கும் ஒரு சிஎஸ்கே ஒரு டிராப் இருக்கு. முஸ்தபிசுர் ரஹ்மான் மேவானோட பேக்கப் போயிடுவான். அதுதான் இருக்கு. அண்ட் அதுதான் ஸோ அதுக்குள்ள நம்ம போவோம் சிஎஸ்கேக்குள்ள. ஸோ இந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன் என்ன? ஆர்சிபி ப்ளஸ் எஸ்ஆர்எச். எஸ்ஆர்எச்சோட பவுலிங் ஒரு கொஸ்டின் மார்க். அதான் நான் சொல்றேன் 240 என்னுடைய ஒப்பீனியன் சொல்லிடுறேன் ப்ரெடிக்ஷன். இன்கேஸ் எஸ்ஆர்எச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா ஆர்சிபி பவுலர்ஸ் அவங்க பிளட் அண்ட் ஸ்வெட் கொடுத்து 240 கண்டெயின் பண்ணுங்க. எஸ்ஆர்எச் 240 கண்டெயின் பண்ணணும் ஒன்று. அண்ட் தென் உங்க பேட்டிங் ஃபயர் அப் ஆகணும். எவ்வளோ நேரம் ஃபேஃபும் விராட் கோலியும் கிரீஸ்ல நிக்கிறாங்களோ அவ்வளோ நேரம் ஜெயிச்சிடலாம். நம்ம லாஸ்ட் மேட்ச் இந்த கேகேஆர் கூட ஆர்சிபி விளையாடினது கூட நம்மளுடைய குரூப்ல பேசியிருக்கேன், சொல்லியிருந்தேன் வில் ஜாக்ஸ் ஒரு நேரம் நிக்கிறாரோ அப்பதான் வின் பண்ண முடியும். கான்ட்ராஸ்ட் ஆஃப் ஒபினியன் ஜெயிச்சிருவோம். மேட்ச் வந்து க்ளோசர் டு தி எண்ட் கொண்டு போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விக்கெட் லூஸ் பண்ணாம மேட்ச் எவ்வளவு எண்டுக்கு கொண்டு போறோமோ the chances of winning வந்து அதிகமா இருக்கும். ஆக்சுவலா ஆர்சிபி க்ளோஸா கொண்டு போனாங்க. ஆனா அந்த டைம்ல தினேஷ் கார்த்திகால ஃபயர் பண்ண முடியல. அதுக்கு நம்ம ரசலுக்கு வந்து நம்ம அது கிரெடிட்ஸ் கொடுக்கணும். லைக் ஆமா ஸ்லோவா அது ஒழுங்கா நின்னு அடிச்சிருக்கலாம் கேட்டா, ஒரு சிங்கிள் தட்டிக்கலாம் கேட்டா. பட் கரண் சர்மாக்கு ஒரு அப்ளாஸ் கொடுக்கணுங்க. மிச்சல் ஸ்டார்க்க போட்டு என்ன அடி அடிச்சாரு. மிச்சல் ஸ்டார்க் சொன்ன மாதிரி பால் ஸ்விங் ஆக மாட்டேங்குது. ஆமா ஆக்சுவலா இந்த ஐபிஎல்ல இந்த பெரிய பிளேயர் நீங்க எடுத்து பாருங்களேன், ஐபிஎல்லோடைய ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, இந்த ஹையஸ்ட் பெய்டு பிளேயர்ஸ் இவங்கலாம் பெருசா பர்ஃபார்ம் பண்ணதே கிடையாது. பேட் கமிங்ஸ் ஹையஸ்ட் பெய்டு பிளேயர். பேட் கமிங்ஸோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பார்க்கலையே, பவுலிங்ல பார்க்கல பெருசா, பேட்டிங் வரல. அவங்க எஸ்ஆர்எச் வந்து துண்டா அவங்க பேட்டிங் கொண்டு போயிட்டு இருக்கு. எனக்கு என்ன கேள்வினா, ஒரு மேட்ச் எஸ்ஆர்எச்சோட பேட்டிங் ஃபிளாப் ஆச்சுன்னா அந்த டீம் என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். கண்டிப்பா டெஸ்ட் ஆகும். இஃப் அட் ஆல் அங்கே கிளாஸனும் டிராவிஸ் ஹெட்டும் வந்து ஃபெயிலியர் ஆனாங்கன்னா பிக் சான்ஸ் இருக்கு. ஏன் பவுலிங் கம்பேரிவ் டு பேட்டிங் எஸ்ஆர்எச்சோட பவுலிங் வந்து கண்டிப்பா வந்து வீக்காக தானே இருக்கு. ஆமா ஆக்சுவலா அந்த சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்ச் சிஎஸ்கே நல்லா புல் பேக் பண்ணாங்க. அந்த மேட்ச் ஆமா அந்த மேட்ச் ஆக்சுவலி மட்டும் தான் சோக் ஆனாங்க. ஆக்சுவலி எஸ்ஆர்எச் பார்த்தோம். ஆமா
ஆக்சுவலி சிஎஸ்கே மேட்ச் மட்டும் தான் எப்படின்னா 15 ஓவர்லேயே இந்த மேட்ச் முடிய வேண்டியது, 14 ஓவர்ல முடிச்சுட்டு இருப்பாங்க சார். நல்ல நம்ம ஃபுல்லா கண்டெயின் பண்ணோம், நம்ம ஸ்பின்னர்ஸ் அப்படியே அமுக்குறாங்க, கொஞ்சம் மேட்ச் தரணும். அதுதான் பெருசா அடிக்க முடியல. மேட்சை கொண்டு போகணும்னு எஸ்ஆர்எச் மைண்ட் செட் கிடையாது. அடிக்க ட்ரை பண்ணாங்க, அடிக்க முடியல. இன்கேஸ் அந்த மேட்ச்லயே ஹென்ரிக் கிளாசனோட விக்கெட் எடுத்து இருந்தாங்க அப்படின்னா கேம் வேற மாதிரி போயிருக்கலாம். கொஞ்சம் முன்னாடியே எடுத்திருந்தாங்க, ஒரு 20 ரன் ஷார்ட் தான். ஸோ எஸ்ஆர்எச்சோட பேட்டிங்கை டெஸ்ட் பண்ணணும். அதான் ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்எச் பேட்டிங் ஆனாங்கன்னா 240 முடிங்க, உங்க பேட்டிங்கை ஃபயர் பண்ணுங்க. இன்கேஸ் ஆர்சிபி பேட்டிங் ஆடிச்சு, யாருக்கு தெரியும் ஆடிச்சு அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு சுத்துங்க, 250 260 எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிங்க, அடிச்சு உங்க பவுலிங் நடப்பது. உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ்? நான் வந்து எஸ்ஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்கன்னா ஒரு 220 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அது வந்து என்ன பாசிபிள்னா கேமரான் கிரீன் வந்து ஒரு பாப்புலர் 1 விக்கெட் எடுத்துட்டு தென் சிராஜ் அண்ட் கான் சர்மா வந்து இன்பிட்வீன் இந்த ஓவர்ஸ் விக்கெட் எடுப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா சிராஜ் வர்சஸ் கிளாசன் வந்து ஆல்ரெடி 2 வாட்டி இந்த ஐபிஎல் அவுட் பண்ணிருக்காங்க, ஐபிஎல் ரெக்கார்ட்ஸ் பார்த்தா. ஸோ கான் சர்மா வந்து ஆக்சுவலாக சொல்ல போனால் லெக் ஸ்பின் நல்லா பால் டாஸ் அப் பண்ணலாம். ஸோ மிடில் ஓவர்ஸ் விக்கெட் எடுத்தா ஈஸி கேன் ரெஸ்ட்ரிக்ட் தம் அண்டர் 220. எக்கானமிலாம் நம்ம எஸ்ஆர்எச் கிட்ட கொண்டு வர முடியாது. விக்கெட்ஸ் எடுக்க எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோ வந்து ஓவரால் டோட்டல் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். விக்கெட்ஸ் எடுக்கணும், விக்கெட்ஸ் எடுக்கிறது தான் கண்டிப்பாக வந்து ஸ்கோர் போர்டில் வந்து கம்மியாக ரன்ஸ் வர வாய்ப்பு கம்மி. அதாவது விக்கெட்ஸ் எடுக்காமல் வந்து நம்ம எக்கனாமி எவ்வளோ போட முடியும்னு பார்த்தோன்னா அவங்ககிட்ட ஃபயர் பவர் இருக்குது. இஃப் டிராவல்ஸ் அவுட் ஆனால் அடுத்து கம்மி கான்ட்ரி எல்லா பேட்ஸ்மேனும் ஆடுவாங்க, எல்லாருமே ரன் அடிக்க தான் ட்ரை பண்ணுறாங்க. யாருமே வந்து சிங்கிள்ஸோ 2 எடுத்து ஸ்ட்ரைக்கை ஓவர் பண்ணி அந்த மாதிரி பொறுமையாக ஆட ட்ரை, எல்லாருமே 6 ஹிட்டிங் பிளேயர்ஸாக தானே இருக்காங்க. அதுவும் நம்ம பார்க்கணும். ஆக்சுவலி ஆர்சிபியோட பவுலிங் வந்து ரொம்ப ஃபாரின் ரிலையண்டா இருக்கும், ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து ரிலை பண்ணியிருக்காங்க எப்பவுமே. ஸோ ஆர்சிபி பவுலிங் வந்து என்ன சொல்ற இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே அந்த டவுட் இருந்தது. ஆனால் இப்போ முக்கியாக தான் இருக்குன்னு தெரியுது. ஸோ புதுசாக யாராவது உள்ள இருக்காங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா யாரும் அவங்க இல்லை. ஸோ வந்து என்ன சொல்ல ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல வந்து 2 விக்கெட்ஸ், ஓப்பனர் 2 விக்கெட் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் கொலாப்ஸ் ஆக வந்து சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் பின்னாடி எப்படி இருந்தாலும் வந்து அடிப்பான், கிளாசன் எல்லாரும் வந்து அடிக்கிறாங்க தான். பட் ஆனா இல்ல அந்த 2 ஓவர்ஸ்ல நீ விக்கெட் எடுத்துட்டேன்னா மிடில் ஓவர்ஸ்ல வந்து யாரு ஏடன் மார்க்கரமும் ஹென்ரிக் கிளாசன் வரும். அப்ப நீ வந்து லாக்கி பர்கசன் யூஸ் பண்ணலாம், மிடில் ஆர்டர் டெஸ்ட் பண்ணலாம். ஆமா மிடில் ஆர்டர் டெஸ்ட் பண்ணணும் நம்ம ஃபர்ஸ்ட். அவங்க பவர் நீங்க அந்த 2 ஓவர்லயே என்ன பண்றாங்க, 130 ரன் 140 ரன்ஸ் வரைக்கும் ஆட விட்டுறாங்க. மிடில் ஆர்டர் டெஸ்ட் ஆகல கடைசி 4-5 ஓவருக்கு. ஒரு மேட்ச் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல வந்து 125 அடிச்சிருந்தாங்க அவங்க எஸ்ஆர்எச். ஓகேவா? ஸோ வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க அடிக்கணும்னா அப்ரோச் பயங்கரமா இருக்குது அடிக்கணும்னு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 விக்கெட்ஸ்க்கு அப்புறம் அவங்க கொலாப்ஸ் ஆனாங்க அந்த மேட்ச். அதாவது 125 ஃப்ரம் 6 ஓவர்ஸ் வந்து கன்ஃபார்மா ஒரு 310 வந்து டார்கெட்டா வைக்க வேண்டிய இடத்துல அவங்க 260 தான் அடிச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து அந்த 2 விக்கெட்ஸ் செம்ம க்ரூஷியல். எப்போ எடுக்கிறாங்களோ அப்போலேருந்து லைட்டாக டிப்பாது, அது உண்மை எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல 2 விக்கெட்ஸ் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஓப்பனிங் 2 பேர் எடுக்கும். சரி, அப்போ ஃபைனல் இந்த மேட்ச் யார் வின்? ஆர்சிபி எஸ்ஆர்எச் ப்ரெடிக்ஷன் இல்லைன்னா வாங்க. ஆக்சுவலா விராட் கோலி நல்ல ரெக்கார்டு ஹைதராபாத் இருக்கிறதுனால ஐ எம் கோயிங் வித் ஆர்சிபி. சேஸ் பண்ணா ஆப்வியஸா எஸ்ஆர்எச் தான், இதுல என்ன டவுட்? சத்யா நீங்க? பட் ஆனா ஒன்று பார்க்கணும் என்னன்னா அவங்களுக்கு இப்போ ப்ரெஷரே கிடையாது. ஸோ வந்து அவங்க அவுட் அண்ட் அவுட் ஃபேன்ஸ்க்காக ஆடணும்னு நினைச்சாங்கன்னா இஃபட்டாலே லோஹித் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி கோலி ஒரு செஞ்சுரியோ, கோலி நல்லா ஸ்ட்ரைக் ரேட் நான் வச்சிருக்கேன்னு அவர் சொல்றாரு. ஸோ வந்து அந்த மாதிரி அவர் ஆடிட்டாருன்னா அதர் டீம்மேட்ஸும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா தட் இஸ் a good chance for RCB. அதே மாதிரி அவங்க மெயினா ஆரஞ்ச் கேம்புக்கு போட்டி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டிராவிஸ் ஹெட் அண்ட் விராட் கோலி. அவங்க விராட் கோலி வந்து அதான் மறுபடியும் அதேதான், விராட் கோலியை டிபெண்ட் பண்ணியும் போகுது பேட்டிங் லைன் அப். விராட் கோலி ஃபிளாப் ஆனார்னா என்ன பண்றது அப்படின்ற கேள்விலாம் வருது. ஓகே, இந்த சீசன் அவ்வளவுதான், முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃபேன்ஸ்க்கு எவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்க முடியுமோ கொடுங்க, ட்ரை அவுட். நான் தான் சில்லியா ஒன்று பண்ணுவேன். நான் 4 போல கொண்டு போனாலும் அடிக்கிறானுங்க, யாரு கொண்டு போனாலும் அடிக்க போறீங்க என்ன. நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாரும் வெளில போட்டுப்பேன், எல்லா பேட்ஸ்மேனும் இறக்குவேன். விராட் கோலி நீ ஒரு 2 ஓவர், நீ ஒரு அதான் நீ ஒரு 2, நான் ஒரு 3, சிராஜ் நீ மட்டும் தான் போலர், நீ ஒரு 4 ஓவர் போடு, அவ்வளவுதான் நான் அடிக்கிறேன்டா 11 பேர் வச்சு அப்படின்னா போலாம். நல்லா இருக்கு. ஆனா ஆக்சுவலா லாஸ்ட் மேட்ச் கேகேஆர் கூட பாத்தீங்கன்னா பிரபு தேசாய்க்கு பதிலா அனுஜ் ராவத் வந்தா கொஞ்சம் வின் ஆக சான்ஸ் அதிகம் நினைக்கிறேன். வருண் சக்கரவர்த்தி ஓவர் பிரபு தேசாய் என்ன பண்ணாருன்னே தெரியல, சுத்திக்கிட்டே இருக்கான், சுத்திக்கிட்டே இருந்தாரு சுத்தமா.
ஸ்வீப் சிங்கிள் ரொட்டேட் பண்ண கூட ஒரு 5 ரன்ஸா வந்திருக்கும் கேட்டா. அது நல்லா இப்போ இதுக்கு வருண் வந்து ஒரு ஆஃப்ல போடுறாரு, உட்காந்து ஸ்வீப் ஆடுறாரு. ஃபில் சால்ட்டோட ஹெல்மெட்ல அடிச்சுது ஓகேங்களா. அவரே பாக்குறாரு, டேய் இந்த பால ஏன்டா ஸ்வீப் ஆடி என்ன அடி வாங்க வைக்கிற அப்படின்னு. சிங்கிள் தட்டலாம். ஸோ அதுதான் அங்கேயே மேட்சை கோட்டை விட்டாங்க. அண்ட் ஓகே சத்யா இல்லை. ஸோ நான் என்னோட ஒப்பீனியன் சொல்லிடுறேன். என்னோட ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் ஆர்சிபி பார்க்க முடியல. ஏன் அப்படி ஆர்சிபி பார்க்கணும், எனக்கும் மனசுல எஸ்ஆர்எஸ் ஜெயிக்கும்னு தோணுது. ஒரு சிஎஸ்கே ஃபேனா இன்னைக்கு எஸ்ஆர்எஸ் ஜெயிச்சாங்கன்னா நம்மளோட டாப் 4 இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா மாறும். ஸோ ஆர்சிபி, ஸோ அதுன்னு இல்லை, இந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன் படி எனக்கு என்னன்னா ஆர்சிபி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். போன மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் இந்த மேட்ச்ல எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நத்திங் டு லூஸ், நான் என்னோட பவரை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஆர்சிபி விளையாடுவான்னு சொன்னேன். ஹைதராபாத்ல சொன்ன லோஹித் சொன்ன மாதிரி விராட்டுக்கு நல்ல ரெக்கார்டு இருக்கு. அண்ட் பார்க்கலாம், சிராஜ் கூட நல்ல ரெக்கார்ட் இருக்கு அந்த கிரவுண்ட்ல. ஹைதராபாத் ட்ரஸ்ட் பண்ணி போனோம். அண்ட் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா ஆர்சிபிக்கு இது சொல்லணும்னு நினைச்சேன், ஐபிஎல்லே ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் பிலோ 50% இருக்கு ஆர்சிபி தாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னால ஒரு இது கொடுக்க முடியும் என்னன்னா, நீங்க ஆக்ஷன்ல உங்க ஹோம் கிரவுண்ட்ல தான் 7 மேட்ச், அது முதல்ல ஒரு டீம் எடுங்க. உங்க கிரவுண்ட் சின்னது, பேட்டிங் இது, அப்போ எப்படி டீம் எடுக்குமா டீம் எடுத்து போனீங்கன்னா அடுத்த சீசன் ஏதாவது பண்ண முடியும். சத்யா உன்னோட ஒப்பீனியன்? எனக்கு தெரிஞ்சு நான் இந்த மேட்ச்க்கு வந்து எஸ்ஆர்எச் போறேன். ஏன்னா 60% எஸ்ஆர்எச் 40% ஆர்சிபி. ஓகேவா? அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஃபர்ஸ்ட் 6 ஹவர்ஸ் கிளிக் ஆயிடுச்சுன்னா ஆர்சிபிக்கு கிளிக் ஆச்சுன்னா ஆர்சிபி இல்லைன்னா எஸ்ஆர்எச். ஃபர்ஸ்ட் 6 ஹவர்ஸ் செம க்ரூஷியல் எஸ்ஆர்எச் பேட்டிங் ஆடும்போது. அதே மாதிரி ஆர்சிபி பேட்டிங் ஆடும்போது அவங்களும் அந்த பவர் பிளே வந்து எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கணும். பவர் பிளேல அவங்களும் ஒரு 90-100 ரன்ஸ் அடிச்சாங்கன்னா அவங்க ஒரு 250 நோக்கி ஈஸியா போவாங்க, விக்கெட் லூஸ் பண்ணாம. ஸோ சில்லியா, பாஃபோ, விராட் கோலியோ விக்கெட் லூஸ் பண்ணாம ஒரு பவர் பிளேவை கடந்துட்டாங்கன்னா தென் வந்து மேட்ச் கொஞ்சம் டைட்டா போகும். பிளஸ் வந்து எஸ்ஆர்எச் பிச் பார்த்தோம்னா சம்டைம்ஸ் அது ஸ்லோ ஆகுது. ஸோ எஸ்ஆர்எச் பவுலர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஸ்லோ பால்ஸை பயங்கரமா யூட்டிலைஸ் பண்றாங்க. ஓகே, உனாட் பேக் மாதிரியான பவுலர்ஸ் வந்து சரி ரன்ஸ் லீக் பண்றாங்க, பட் ஆனால் ஸ்லோ பால்ஸை பயங்கரமா யூட்டிலைஸ் பண்றாங்க. ஸோ வந்து யாராவது ஒரு பேட்ஸ்மேனை வந்து ஸ்லோ பால் போட்டு விக்கெட் எடுத்துட்டாங்க, விராட் கோலியோ டூ பிளேஸையோ தூக்கி அடிக்கப்பட்டு அவுட் ஆயிட்டாங்கன்னா அப்புறம் கொஞ்சம் டிப் ஆகும் ஆர்சிபியோட பேட்டிங். ஸோ 2 பேர் இன்னைக்கு வந்து ஆர்சிபியை கால் பண்ணியிருக்காங்க, 2 பேர் எஸ்ஆர்எஸ் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் என்ன பண்ணுவோம்னா கீழே ப்ரெடிக்ஷன் போட்டுருவோம். இவங்க 3 பேர் எத்தனை பர்சன்டேஜ், இவங்க 3 பேர் எத்தனை பர்சன்டேஜ்னு. ஸோ போட்டு ஒரு கேம் மாதிரி விளையாடுவோம். 4 பேர்லயே யார் ப்ரெடிக்ஷன் கரெக்டாக போயிருக்கு, ஒரு பாயிண்ட் ஏறுற மாதிரி இந்த ஐபிஎல் சீசனுக்கு. ஸோ ஓகே, 2 பேர் எஸ்ஆர்எஸ், 2 பேர் ஆர்சிபி. அண்ட் நிறைய கான்ட்ரவர்சி கால் இருந்தது ஆர்சிபி கிட்ட, விராட் கோலியோட அந்த நோ பால் ஆகுது அப்படின்னு. ஆக்சுவலி என்னோட ஒப்பீனியன் ஃபேர் டெலிவரி நோ பால் கிடையாது. ஆர்சிபி ஃபேன்ஸ் யாரும் அஃபெக்ட் ஆகணும். லோஹித் பெரிய விராட் ஃபேனு, ஸோ அவரும் ஃபேர் டெலிவரின்னு சொல்றான். ஒத்துக்கணும், வேற வழி இல்ல. ஏன்னா கிரீஸ் விட்டு ஃப்ரண்டா இருந்தாரு, 2 லெக்குமே கிரீஸ் விட்டு ஃப்ரண்டா இருந்தது. அவன் கிரீஸ் விட்டு ஃப்ரண்ட்ல இல்ல, ஆக்சுவலா அவன் ஸ்டாண்ட் வந்து கிரீஸ் விட்டு வெளில தான் இருந்தான். ஆனா ஆக்சுவலி இப்போ அந்த டெக்னாலஜி படி பார்த்தாக்கா அது நாட் நோ பால். ஆனா நான் மாடர்ன் அம்பையர் டிசிஷன் படி பார்த்தா இட்ஸ் நோ பால் அப்படிதான் நான் சொல்றேன். ஸோ இவங்க ஆனா அது ஒரு கேள்வி இல்லை, கரெக்ட் சொன்னது. சில டைம் என்ன பண்றானுங்க இந்த தேர்ட் அம்பையர் டிசிஷன்ல இருந்து, ஓகே இப்போ மாடர்ன் டெக்னாலஜி, இப்போ மாடர்ன் ரூல் படி பாத்தீங்கன்னா இது நோ பால், இது வைடுன்னு. சில பேர் ட்ரெடிஷனல், சில டைம் என்ன பண்றாங்க ட்ரெடிஷனல் மெத்தட் நோ பால் இல்ல, இது வைடு இல்ல அப்படின்றாங்க. அப்போ ஏதாவது ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. சிஎஸ்கே வர்சஸ் அந்த லாஸ்ட் மேட்ச் எல்எஸ்டியுமே இருக்குமே, ஸ்டாயினிஸ்க்கு ஒரு வைடு கொடுத்தாங்க, வைடு கொடுக்கல, அது ஆக்சுவலா வைடு ஆனாது. அது ஒரு ரிவ்யூ எடுத்துமே வைடு இல்ல அது ஏன்னா ஸ்டாயினிஸ் வந்து ஆஃப் ஸ்டம்ப்ல இருந்து கொஞ்சம் லைட்டா மூவ் ஆயிட்டான். சோ வைடுல கொஞ்சம் மூவ் ஆயிருக்கு. சோ இட்ஸ் நாட் வைடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த டிசி மேட்ச்ல அது மாதிரி சொல்லல, அந்த போரல் ஆடும்போது அது மாதிரி சொல்லல. சோ குவாலிட்டி ஆஃப் அம்பையர் இஸ் இன் டவுட் அப்படினு சொல்றேன் தான். பட் ஓகே, சேஞ்ச் ஆகும், டெக்னாலஜி ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். இப்போ இதே ஃபுட்பால்ல விஏஆர் பத்தி பேசலாம், ஏன்னா டெக்னாலஜி இன்னும் விஏஆர் பெருசா இந்தியன்ல இதுவாகல. பட் கிரிக்கெட் நம்ம எவ்வளவு வளர்ந்துட்டோம், ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். சரி ஓகே, இதுதான் ஆர்சிபி அண்ட் எஸ்ஆர்எஸ் உடையது. அண்ட் முடியும் போது நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு பேச்சுக்கு வந்துருவோம். போதா சிஎஸ்கே இஸ் கெட்டிங் பேக் இன்டு தி ட்ரபிள் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய எல்லா மெயின் ரெட் இப்ப நான் சொல்றேன், they haven't found the right combination. அண்ட் அதுதான் எப்பவுமே சிஎஸ்கே நல்லா பண்ண சீசன் பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின் ஓபனர், லெஃப்ட் ஹேண்ட் ஓபனர் இருப்பாரு, ஒரு இந்தியன் ஓபனர் இருப்பாங்க. பட் இப்போ அஜிங்கிய ரஹானேவும் ருத்துவும் இறங்குறாங்க. அண்ட் ருத்துவோட கேப்டன்சில எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, லாஸ்ட் மேட்ச்ல நிறைய கேள்வி இருக்கு. பட் எல்லாருக்கும் முதல்ல ஒப்பீனியன் வாங்கிடுவோம். என்ன எப்படி போகுது சிஎஸ்கே உடையது?
தினேஷ் நீ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஆப்வியஸா லோஹித் சொன்ன மாதிரி ஓப்பனிங் தான் இஷ்யூ இருக்கு. ஓப்பனிங் இப்போ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கம்பேர் பண்ணா அஜிங்கியா ரஹானே வந்து கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்றது கொஞ்சம் டிப் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இயர்ல வந்து தேர்ட் பொசிஷனும் நம்பர் 3 ஆனான்னு நினைக்கிறேன். இல்ல இப்போ நம்ம டவுன் ஐயா 1 டவுன் ஆனான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஓப்பனிங் ஆடுறாரு, கொஞ்சம் நல்லா பார்த்து ஆடணும். இப்போ இவ்வளோ நாள் பரவாயில்ல, சுச்சுவேஷன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இனிமே சுச்சுவேஷன் கொஞ்சம் வருஷம் ஆகிறதுனால ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து ஆடணும். ஆப்வியஸாக இப்போ ருத்து நல்ல ஃபார்மில் இருக்காரு, பார்த்துக்கலாம். விக்கெட் போனாலும் பேட்டிங் ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி கொண்டு வந்துடுறாங்க. பட் பவுலிங்கில் தேர்ஸ் லாட் ஆஃப் இஷ்யூஸ், அதுவும் நம்ம பார்க்கணும். யார் விக்கெட் எடுக்க போகிறான்னு தெரியல. இந்த கடப்பார பேட்டிங் இருக்கு எஸ்ஆர்எஸ் கிட்ட, யார் அந்த ஓப்பனிங் பேரை பிரேக் பண்ண போறான்றது பெரிய இஷ்யூ தான். யார் விக்கெட் எடுக்க போறான்னு தெரியல. டிராவிஸ் யார் டெஸ்ட் பண்ண போறா, எப்படி விக்கெட் வரப்போகுது. விக்கெட் வந்தால் தான் கண்டிப்பாக நம்ம சான்ஸ் இருக்கு இந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கு சண்டே. ஆக்சுவலாக என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இந்த நெக்ஸ்ட் ஓப்பனிங் மேட்ச்ல வந்து சாண்டர் உள்ள கொண்டு வரலாம். சாண்டர் உள்ள கொண்டு வந்தாக்கா ஹோம் அட்வான்டேஜ் இருக்கு ஸ்பின்னு. ஸோ அவன் வந்து ஓப்பனிங் இறக்கி விட்டாக்க ருத்ராஜ் கேக்வாட் அண்ட் சாண்டர் ஓப்பனிங் இருந்தால் ரஹனே கேன் கம் 1 டவுன் அண்ட் ஹி கேன் பிளேஸ் வைட்டல் நாக். அப்படி பண்ணிட்டு தென் கிளீசன் கூட உள்ள வரலாம். முஸ்தபிசர் இன்னும் 2 மேட்சஸ் தான் இருப்பான். ஸோ கிளீசன் உள்ள வந்து டெஸ்ட் பண்ணாக்கா ஒரு நல்ல கம்பேக்காக பண்ணிக்கிறேன். அண்ட் சிஎஸ்கே பவுலிங் டிபார்ட்மெண்ட் எதுவும் குறைச்சல்லாம் இல்லை, அவங்க ரொட்டேஷன் தான் சரியில்லை அண்ட் மெயின் ஃபீல்டிங் கன்சர்ன்ஸ் இருக்கு. பட் சாக்டர் உள்ள வந்தாருன்னா யார் வெளியில போவா? யாருமே வெளில கொண்டு வர முடியாது. தீக்ஷனாக்கு இடம் இருக்கா? தீக்ஷனாக்குனால சண்டே மேட்ச் இல்லையா? கன்ஃபார்ம் இல்லையா? ஆக்சுவலா அதான் அதை பத்தி நம்ம பாயிண்ட் பேசுறது நம்ம சத்யா கிட்ட வந்துருவோம். என்ன சத்யா எப்படி போகுது? ஆக்சுவலா சிஎஸ்கே எஸ்ஆர்எச்சுக்கு நம்ம தனியா ஒண்ணு போடுவோம். பட் எனக்கு இந்த வீடியோ என்னன்னா, என்ன பண்ணிருக்கோம், என்னதான் ஏன் இதை நல்லா ஸ்டார்ட் பண்ணோம், மறுபடியும் ஒரு லூசிங் ஸ்பீட்ல இருக்கும். 4 out of 4 50-50 போயிட்டு இருக்கு. என்ன தப்பா போகுது? என்னதான் மிஸ்டேக்கே இவ்வளோ? சிஎஸ்கே வந்து எப்பவுமே பார்த்தோம்னா நம்ம ஜெயிக்கிற சீசன்ஸ்ல வந்து ஒரு கான்ஸ்டன்டான ஒரு பேட்டிங் லைனப் வச்சிருப்பாங்க. அவங்க சேஞ்சஸே பண்ண மாட்டாங்க. இவன் தான் ஓப்பனிங், இவன் தான் வந்தோம் அப்படின்னு ஒரு இது இருக்காது. பட் ஆனா இந்த சீசன் பார்த்தோம்னா ஜடேஜா வந்து 2 டவுன் வர்றாரு. 2 டவுன் வர்றாரு ஜடேஜா. எதுக்கு? ஓகேவா? ஏன் மொயின் அலியோட ஜடேஜா ஒரு பிக் ஹிட்டா? யோசிச்சு பாரு, கிடையாது. அதுக்கப்புறம் டாரல் மிச்சல் கிளிக் ஆகல. ஓகேவா? இந்த வாட்டி நியூசிலாந்து நம்ம எடுத்து யாருமே கிளிக் ஆகல. சச்சின் ரவி தான் கிளிக் ஆகல, டாரல் மிச்சல் கிளிக் ஆகல. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மேட்ச் வந்து ஓப்பனிங் டாரல் மிச்சலை ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஆக்சுவலி நானும் அதான் நினைச்சேன், டாரல் மிச்சல் ட்ரை பண்ணலாம் ஓப்பனிங். நியூசிலாந்து நல்ல ரெக்கார்ட் இருக்கு ஓப்பனிங் பண்ணி. ஒரு ஃபாரின் பிளேயர் இந்தியன் பேட்ஸ்மேன் பேட்டிங் லைனப் இருக்கும். பிளஸ் 1 டவுன்ல அஜித் லெஃப்ட் காம்போ வராது. லெஃப்ட் ரைட் காம்போ ரொம்ப பாக்குறாங்க ஆக்சுவலி இந்த சீசன். ரொம்ப பாக்குறாங்க லெஃப்ட் ரைட் காம்போ. நான் மோஸ்ட் பார்க்கவே மாட்டேன். நான் ஒரு கேப்டன் இந்த லெஃப்ட் ரைட் காம்போ, இந்த லெக் ஸ்பின் லெஃப்ட் ஆம் பேட்ஸ்மேனு, இதெல்லாம் சும்மா மாறிடுச்சுங்க. இப்போ டிராவிஸ் ஹெட்டுங்க எதை போட்டாலும் அடிக்கிறாரு, யாரு போட அடிக்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம சிவம் துபேக்குமே ஃபாஸ்ட் பவுலர் போட்டா விட்டாட எங்க அவுட் ஆகுறாரு, பவுன்ஸ் போட்டு அடிக்கிறாருங்க. வைட் ஆஃப் ஸ்டம்ப்ல பவுன்ஸ் போட்டு ஈஸியா அவனை தூக்குறாங்க. ஆனா போட மாட்டாங்க. முதல்ல சிவம் துபைக்கு என்னன்னா, நீங்க ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து சிவம் துபை கஷ்டப்படுறாரு. ஓப்பனா சொன்னா கஷ்டப்படல. சிவம் துபை நல்லா தான் விளையாடுற ஃபாஸ்ட் பவுலருக்கு. இல்ல ஏங்க அன்னைக்கு அடி அடிச்சாரு. மோசின் கான் அடிச்சாரு, யாஸ் தாக்கூர் அடிச்சாரு, அதுக்கு முந்திர மேட்ச்லயும் அடிச்சாரு. அவர் நல்லா தான் விளையாடுறாரு அந்த. ஆனா சொன்ன மாதிரி சிவம் துபைக்கு இப்ரீஜன் சிவம் துபைக்கு போகணும். இவர் அந்த ஃபர்ஸ்ட் எல்எஸ்சி மேட்ச்ல யாஸ் தாக்கூர் எடுப்பார் பாருங்க, அதுதான் பால், அந்த பால் தான் அவுட். அதுதான் சிவம் துபையோட வீக் ரீஜன். அதை இன்னும் டெஸ்ட் பண்ணல. பட் சிவம் துபை வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு கஷ்டப்படுறாரு, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த இப்ரீஜன் பால் போட்டா கஷ்டப்படுறாரு, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் மற்றபடி ஃபாஸ்ட் பவுலர் கஷ்டப்படுற பிளேயர் மாதிரி சிவம் துபை தெரியல. இந்த மித்த உடைக்கணும், லெஃப்ட் ரைட் காம்போ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனா ரொம்ப பார்த்து சிஎஸ்கே பண்றாங்க இந்த வாட்டி. இந்த சீசன் ரொம்ப பாக்குறாங்க. மேபி ருத்ராஜ் கேப்டன்சியா இருக்கலாம். பிளஸ் வந்து பவுலிங் ரொட்டேஷன் சரியில்லை. ஆக்சுவலி வந்து இந்த போன மேட்ச் 15th ஓவர் வந்து சர்துல் தாக்கூர் போட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த ஓவர் தான் ஒரு மேட்ச் டேர்னிங் பாயிண்டாகவே இருந்தது. அதாவது 30 பால்ஸ்ல வந்து 81 ரன்ஸ் கிட்ட இருந்தது. அந்த டைம்ல வந்து ஒரு 20 ரன்ஸ் ஓவர் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான இது. அந்த டைம்ல ஒரு ஸ்பின்னர் பார்த்தோம்னா ஜடேஜா 2 ஓவர், மொயின் அலி 2 ஓவர் தான் போட்டிருந்தாங்க. ஸ்பின்னர் தட் டைம். சரி, அப்போ கூட லாஸ்ட் ஓவர் என்ன பார்த்தோம்னா ஜடேஜா கொடுத்துக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் யாரு முஸ்தபிசர். அந்த டைம் இல்லடா ஜடேஜா கிளிக் ஆக மாட்டாங்க. ஆல்ரெடி லாக்டவுன் பீரியட்ல பஞ்சாப் மேட்ச் கூட பார்த்தேன். தவான் இந்த மாதிரி ஜடேஜா லாஸ்ட் ஓவர் கொடுத்துருப்பாங்க. அப்ப தவான் ஈஸியா அடிச்சுட்டு போயிடுவாங்க பிட்ச்ல. இன்ஃபேக்ட் நான் என்ன கேட்டா சொல்றேன்னா,
இது சென்னை கண்டிஷன்ஸ் ஓகேவா? ஸோ சென்னை கண்டிஷன்ஸ்ல வந்து ஜடேஜா ஒரு ஓவரில் 19 ரன்ஸ் கொடுக்கறதெல்லாம் வந்து ரொம்ப அதிகம். பிளஸ் நோ பால் போட்டிருக்க மாட்டாரு ஜடேஜா ஓகேவா? சர்துல் தாக்கூருக்கு பதிலா வந்து தீபக் சார் ட்ரை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 overs 11 runs தான் கொடுத்தாங்க. எக்கனாமி 5 runs தான். அட்லீஸ்ட் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம் நான் சொல்றேன். இவங்க ஏன் அப்படி சர்துல் தாக்கூர் போனாங்கன்னா ஒரு இம்பாக்ட் பிளேயர், ஒரு இம்பாக்ட் கொடுக்க நினைச்சு கடைசி வரைக்கும் அவனுக்கு ஸ்டிக் ஆன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அதுதான் எனக்கு ருத்ராஜுக்கு கேப்டன்சி கேட்கிற இதுக்கு கொஸ்டினே. தோனி MS தோனி தான் பார்த்திருக்கோம், தலை பண்றத பார்த்திருக்கோம். தீபக் சாகர் மோசமா போட்டாரு அப்படின்னாலுமே அந்த பவர் பிளேல 3 over ஓட்டிடுவாரு. அப்புறம் டெல்த்ல 1 over போடும். தீபக் சாகர் சூப்பரா போட்டாருன்னா 4 ஓவருமே போட்டிடுவாரு, கண்டினியூஸா போட்டிடுவாரு. தீபக் சாகர் நல்லா போட்டாரு. 2 ஓவர்ல 11 ரன், ஒரு விக்கெட். அண்ட் தென் சேப்பாக்கு வந்து ஸ்பின்னோட கோட்டை அது ஓகேங்களா. நீங்க வெறும் வந்து மோயின் அலிக்கும் ஓவர் கொடுக்கல, ஜடேஜாக்கும் ஓவர் கொடுக்கல. சிஎஸ்கேவோட ஸ்ட்ரென்த் பாருங்க பவுலிங்ல. எப்பவுமே கடந்த சீசன்ல இருந்து ஃபர்ஸ்ட் 8 ஓவர் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே எப்பவுமே நல்லா பண்ணாது பவுலிங்ல. திடீர்னு சம் மேட்ச் எக்ஸெப்ஷனா பண்ணுவாங்க ஓகேங்களா. ஆனா அந்த 8 to ஒரு 15 இருக்கு பாருங்க ஸ்பின்னர் ஓவர், அப்படியே நசிக்கிடுவாங்க ஆப்போசிஷன் டீம். ரன் ரேட்டே ஏறாது. சீசன்லயே அவங்களுக்கு தான் நல்ல எக்கனாமி ரேட் இருக்கு. ஆனா ருத்ராஜ் ஏன் ஸ்பின் போறதுக்கு இவ்வளவு தயங்குறாருன்னு எனக்கு தெரியல. அந்த மேட்சை ஜடேஜா 4 ஓவர் போட்டு முடிச்சிட்டு இருக்கணும். என்னைக்குமே MS கேப்டன்சில ஒரு ஸ்பின்னர் 4 ஓவர் போடாம சேப்பாக்க போனதே கிடையாது ஓகேங்களா. நீங்க 2 ஓவர் கொடுக்குறீங்க, அவருக்கு 2 ஓவர். ஃபர்ஸ்ட் மேட்ச் எல்எஸ்சிக்கு மோயின் அணிக்கு கொடுத்துருக்கலாம். 2 லெஃப்ட் ஹேண்ட் கிரீஸ்ல இருந்தாங்க போல. நீங்க ஃபாஸ்ட் போலர் ரொம்ப ட்ரெஸ் பண்ண. சத்யா சொன்ன பாயிண்ட் நல்ல பாயிண்ட். அந்த ஷர்துல் தாக்கூர் ஓவர் அடுத்து துஷார் தேஷ்பாண்டே போடுவாரு. அந்த 2 ஓவர் தான் கேமை மாத்துச்சு. அந்த 2 ஓவர் நீங்க மறுபடியும் ஜடேஜாவை மோயின் அலிக்கு போயிருக்கலாமே. ஏன் அப்படிதான் தயக்கம்? ஏன் அவங்க மேல இருக்க ட்ரஸ்ட் ஸ்பின்னர்ஸ் மேல இல்ல? ஏன்னா டியூ ஒரு ஃபேக்டரா இருக்கலாம் நினைக்கிறேன். பட் டியூ ஒரு ஃபேக்டர்னாலுமே லோகிட். பட் இந்த மேட்ச் இந்த சீசன் ஃபுல்லாவே பெருசா ஸ்பின்னுக்கு ஒரு இது கொடுக்கலையே. சோ சொன்ன மாதிரி டியூ ஒரு ஃபேக்டரா இருந்தாலுமே ஆனா பெருசா ஒரு இதுக்கே போல. அவர் எலக்ட்ரடாவே இருந்திருக்காரு. ஸ்பின் போலாமா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன் தயங்குறாருன்னு தெரியல. பாக்குறோம் நம்ம வந்து அத சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்ச் இதெல்லாம் பேசலாம். இந்த வீடியோக்கு அப்படியே நிறைய கண்டென்ட் இருக்கு. ஆமா, நிறைய கண்டென்ட் இருக்கு. அதுக்கு நான் நிறைய பார்க்கணும். பட் அது பார்ப்போம். ஸோ ஏன்னா சிஎஸ்கேவோட எஸ்ஆர்எச் மேட்ச் தான் இதை பத்தி பேசணும். சொன்ன மாதிரி சத்யா சொன்ன மாதிரி. ஸோ டோட்டலா இதுதான் இன்னைக்கு. 2 பேர் எஸ்ஆர்எச், 2 பேர் ஆர்சிபின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்சிபி ஜெயிச்சதுன்னா சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அந்த டாப் 4 கொஞ்சம் ஓப்பன் ஆயிடும். நேத்து நான் அதான் நினைச்சேன், ஜிடிஎஸ் டிசில டிசி ஜெயிச்சிருந்தோம். ஜிடி ஜெயிச்சிருந்தாங்கன்னா இன்னொரு ஸ்டெப் மேல போயிருப்பாங்க. பயஸ்டா பேசுறீங்க ப்ரோ கேட்பாங்க. இட்ஸ் நாட் அபௌட் பயஸ்ட். ஒருத்தவங்க ஃபேவரட் டீம் இருக்கும். ஸோ அதை பத்தி பேசுறது தான். பட் மோஸ்டா வி ஒன்ட் பி பயஸ்ட், அதை நான் சொல்லிடுறேன். ஸோ இதுதான் கைஸ் இந்த வீடியோ. இது கரெக்டா வீடியோ முடிக்கும் போது லோகி போயிட்டாப்புல. பட் ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரீம் ஆல்ரெடி ரொம்ப லென்த்தா போயிருக்கு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ரீம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட 40 மினிட்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நல்லா இருந்தது இந்த ஸ்ட்ரீம். அண்ட் மோஸ்ட் யார் பார்க்குறீங்களோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க, லைக் கொடுங்க. கமெண்ட்ஸ் சொல்ல தான் எங்களுக்கு தெரியும் எதில் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ தான் நிறைய தப்பு பண்ணிருக்கலாம், கொலாப்ஸ் வந்துருக்கலாம். ஸோ உங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, இதை மாத்துங்க, இது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஷேர் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலுமே உங்களுடைய வியூஸை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அப்போதான் நம்ம மூவ் ஆன் பண்ண முடியும். இனிமேல் வீடியோ வந்துட்டே இருக்கும். மோஸ்ட்லி எல்லா மேட்சஸுமே பண்ண ட்ரை பண்றோம். பட் சம்டைம்ஸ் எல்லா மேட்சுமே பண்ண முடியல அப்படின்னாலுமே ஒரு வீக்லி 3 to 4 வீடியோஸ் வர மாதிரி நாங்கள் பார்க்குறோம். வி வில் ட்ரை. அண்ட் அதுக்கு உங்களோட ஹெல்ப்பும் தேவை. அவ்வளோதான். உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டியது இருக்கா? ஓகே guys. ஸோ இதோட இந்த ஸ்ட்ரீமை முடிச்சுப்போம். அடுத்து சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்எச் உடைய ஸ்ட்ரீம்ல நம்ம சந்திப்போம். அப்போ என்ன பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.